வெல்கம் டு இந்திரா இன்ஸ்டியூட் பேஜ். எஸ், போன வீடியோல சீரீஸ் 1ல டேட்டா அனாலிட்டிக்ஸ் பத்தின ஃபுல் தியரியும் நம்ம பார்த்து இருந்திருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல இருந்து உங்களுக்கு அட்வான்ஸ் எக்ஸல், எஸ்கியூஎல், பவர் பிஐ, டேப்லோ இந்த சீக்வன்ஸ் ஆர்டர்ல தான் நான் வந்து உங்களுக்கு சீரியஸா எடுத்துட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எஸ், இந்த சீரியஸ் 2லையும் நம்மளுடைய எக்ஸல் பத்தின பேசிக்ஸ் எல்லாம் தான் இந்த சீரீஸ்ல நம்ம கவர் பண்ண போறோம். டேட்டா கலெக்டிங் நம்ம எங்க இருந்து பண்ணணும், அதோடைய ப்ராசஸிங் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் தான் இப்ப நம்ம இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்ல எல்லாமே பார்க்க போறோம். யாராவது சீரியஸ் 1 பார்க்காம இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க. தியரிட்டிக்கலா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கு அப்புறமா சீரியஸ் 2க்குள்ள வாங்க. அண்ட் எஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்க எல்லாரும் நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. ஃபைன், இன்னைக்கோட அஜெண்டா இதுதான். ஸோ என்ன அப்படின்னா, இடிஎல் ப்ராசஸிங் டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்துல இந்த இடிஎல் ப்ராசஸிங் அப்படிங்கிற ஒண்ணுதான். ஸோ எக்ஸ்ட்ராக்ட், டிரான்ஸ்ஃபார்ம், லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் டேட்டா கலெக்ஷன் ஃப்ரம் கேகிளுடைய டேட்டா செட்ஸ் எல்லாமே எப்படி கலெக்ட் பண்றது அப்படி முதல்ல நம்மளுக்கு ஒரு டேட்டா செட் வேணும். ஒரு டேட்டா, ரா டேட்டா கண்ணில் பார்த்தாதான் அது என்ன பண்ணணுங்கிறதே ஒரு அனலிஸ்டுக்கு மைண்ட் வரும். ஸோ அந்த டேட்டா எப்படி நம்ம எங்க இருந்தெல்லாம் கலெக்ட் பண்ணலாம். நான் பொதுவா ஏ&எம்எல் டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் எங்க இருந்து எடுப்பாங்களோ அந்த வெப்சைட் தான் நான் உங்களுக்கு இங்க சொல்லியிருக்கேன். அண்ட் அடுத்தது அந்த டேட்டாவை நம்ம எப்படி டேபிள் ஃபார்மேட்டுக்கு எக்ஸலுக்குள்ள கொண்டு போறது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். அண்ட் தென் பேசிக்ஸ் இன் எக்ஸல்ல என்னென்ன மாதிரியான பேசிக்ஸ் எல்லாம் கவர் பண்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம். அண்ட் ஃபில்டரிங் அண்ட் சார்ட்டிங்ல பேசிக்கா நம்ம எக்ஸலுக்குள்ள பண்ணக்கூடிய ஃபில்டர்ஸ் அண்ட் சார்ட்டிங் ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம இதுல எப்படி வந்து ஃபில்டர்ஸ் அண்ட் சார்ட்டிங் எல்லாம் பண்றது அப்படிங்கிறது தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எஸ், இதுல இடிஎல் ப்ராசஸிங் அப்படிங்கிறது பொதுவாகவே இடிஎல் அப்படிங்கிறது என்னன்னா, எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது, லோட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க நான் எக்ஸ்ட்ராக்ட்ல கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய டேட்டா பேசஸ் தான். லைக் என்னன்னா, அப்படியே செட்டா இருக்கும், ஒரு ரா டேட்டாவா இருக்கும். அது என்ன மாதிரியான டேட்டானே நம்மளால சொல்ல முடியாது. வெதர் இட் இஸ் இன் அ ஃபார்ம் ஆஃப் சிஎஸ்வி ஆர் எக்ஸல் ஆர் எஸ்கியூஎல் ஆர் எனி டைப் ஆஃப் டேட்டா செட், யூ கேன் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் விச் சோர்ஸ் த டேட்டா ஹஸ் டு பிகம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது. இந்த வீடியோல நல்லா தெரியுது, இங்க இருக்கிற டேட்டா செட்டிங்ஸ் மூலியமா நம்ம என்னென்ன ப்ராசஸிங் எல்லாம் பண்ணுவோமோ அந்த ப்ராசஸிங் எல்லாம் முடிஞ்சு வேணுங்கிறது மட்டும் போய் நம்ம என்ன பண்றோம்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா லோட் பண்றோம். ஸோ த சேம் ப்ராசஸ் ஹேப்பன் இன் எவ்ரி டேட்டா செட்ஸ் அண்ட் டேட்டா அனாலிஸ்டோடைய ஒர்க்கும் அதே தான். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, வேணுங்கிற டேட்டாவை டிரான்ஸ்ஃபார்ம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்குவாங்க, அண்ட் தென் அந்த டேட்டாவை லோட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவல் டேட்டா அனாலிஸ்டோடைய ஒரு ஜாப் ரோலா இருக்கும். ஸோ இதையும் தாண்டி நிறைய இருக்கு, பட் பேசிக்கா ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டெப்பா வந்து இதை தான் பண்ணுவாங்க. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெறும் எக்ஸ்ட்ராக்ட் மட்டும்தான். ஏன்னா இந்த எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம டேட்டாவை ஜஸ்ட் கலெக்ட் பண்ற வேலை மட்டும்தான். அதுக்கப்புறமா இருந்து அதை எப்படி நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம், லோட் பண்ண போறோங்கிறதெல்லாம் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். ஸோ இதுல இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற ப்ராசஸ் மட்டும்தான். இந்த எக்ஸ்ட்ராக்டுக்கு அப்புறமா இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கே டேட்டாவை நம்ம எங்க இருந்து லோட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் நான் சொன்ன அந்த கேகிள்ல இருந்து நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை இப்ப நம்ம பார்ப்போம். கேகிள்ல இருந்து டேட்டா செட் டவுன்லோட் பண்றது ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட் உங்களுடைய கூகுள் குரோம் ஓபன் பண்ணிக்கோங்க. குரோம் ஓபன் பண்ணிட்டு ஜஸ்ட் கேகிள் டேட்டா செட்ஸ் டவுன்லோட் அப்படின்னே போடுங்க. டேட்டா அனாலிசிஸ் போட்டாலும் ஓகே தான், இல்ல டேட்டா செட்ஸ் டவுன்லோட்னு போட்டா கூட ஓகே தான். உங்களுக்கு வேணுங்கிற டேட்டாவை நீங்க அதுல டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லிங்க் ஃபைண்ட் ஓப்பன் டேட்டா செட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களை ஃபர்ஸ்ட் லாகின் பண்ண சொல்லும். ஸோ லாகின் பண்ணிட்டு உள்ள நீங்க டவுன்லோட் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இங்க டேட்டா செட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளதான் உங்களுடைய எல்லா டேட்டா செட்ஸும் உள்ள இருக்கும். ஆல் டைப் ஆஃப் டேட்டா செட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டேட்டா செட், எஜுகேஷன் ரிலேட்டடா, கிளாசிபிகேஷன். ஸோ இந்த கேகிள் அப்படிங்கிற டேட்டா செட்டே முழுக்க டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கும் உங்களுடைய ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட். ஸோ இதுல இருந்து நீங்க டேட்டாவை ஈஸியா எடுத்துக்க முடியும். அண்ட் நான் இதுல பர்டிகுலரா எஜுகேஷன் டேட்டா செட்டை நான் மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்றேன். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா செட்டு, சோஷியல் மீடியா யூசர் நிறைய இருக்கு. இதுல உங்களுக்கு எந்த டேட்டா செட் வேணுமோ அந்த டேட்டா செட்டை வேணும்னா நீங்க அந்த டேட்டா செட் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் உள்ள போனீங்க அப்படின்னா இதெல்லாம் டேட்டா செட்டோடைய ஒரு ஓவர்வியூ மட்டும்தான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு இங்க வந்துடும். ஸோ இங்க சம்மரியும் அவங்க கொடுத்துருக்காங்க, எவ்வளவு காலம்ஸ் இருக்கும், அதுல என்ன மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா டேட்டாவுமே உள்ள வந்துடும். நம்மளுக்கு எந்த டேட்டா செட் வேணுமோ அந்த டேட்டா செட்டை நம்ம இதுல இருந்து
கால் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டூடெண்டோடைய அகாடமிக் ஸ்ட்ரெஸ் லெவல் இது எல்லாமே டேட்டா செட்ஸ் உடைய டைப்ஸ் தான். ஸோ நம்ம எது வேணுமோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு ஸ்மால் டேட்டா செட் 140 ரோஸ் இருக்கு அண்ட் 9 காலம்ஸ் இருக்கிற மாதிரியான டேட்டா செட் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் அப்படின்னு கொடுக்கும்போது சைன்இன் கேட்கும். அஃப்கோர்ஸ் நீங்க கூகுளை வச்சு சைன்இன் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ நான் கூகுள் வச்சு சைன்இன் பண்ணிட்டேன். எஸ், சைன்இன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன்ல காமிக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நம்மளுக்கு அகாடமிக் ஸ்ட்ரெஸ் லெவல் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணாலே டைரக்டா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்குள்ள தான் ஓபன் ஆகும். ஆக்சுவலி திஸ் இஸ் இன் சிஎஸ்வி ஃபார்மேட். டேட்டா செட் எல்லாமே சிஎஸ்வி ஃபார்மேட்ல தான் இருக்கும். நோ இஷ்யூஸ். நீங்க அதை அப்படியே வந்து சிஎஸ்வியாவே மெயின்டைன் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான், இல்ல எக்ஸலுக்கு நீங்க மாத்திக்கிட்டாலும் ஓகே தான். அதுவும் எப்படி மாத்துறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க சேவ் அஸ் அப்படின்ற ஒரு பட்டன் காமிக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல சிஎஸ்வியாவே விடுறதா இருந்தா விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா எக்ஸல் ஒர்க் புக்காவே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் இல்ல. ஸோ அவ்வளவுதான். இந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸல் ஃபார்மேட்டு கிடைச்சிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஆஷ் போட்டு காமிச்சிருக்கு. ஜஸ்ட் டிராக் பண்ணி விட்டீங்கன்னா போதும். நம்மளுக்கான டேட் அண்ட் டைம் தான் அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆயிருக்கு, மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. எஸ், ஸோ நம்மளுடைய டேட்டா செட் இந்த இடத்துல ரெடியா இருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னா இந்த டேட்டாவை எப்படி நம்ம டேபிள் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர்றது. இது முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இதுல மொத்தம் வந்து 140 டேட்டா இருக்குன்னு நம்மகிட்ட சொல்லுச்சு. எஸ், அப்கோர்ஸ் 141 which is அந்த காலமுடைய ஹெட்டர் வந்துட்டு மேல இருக்கு. அதையும் சேர்த்து தான் நம்மளுக்கு இங்க ஆட் பண்ணுது. நோ இஷ்யூஸ். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே வந்து ரேட்டிங் அவங்க பக்காவா கொடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் நம்ம டேபிள் ஃபார்மேட்டுக்கு ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணும். பார்த்தாலே தெரியுது டேட்டா ரொம்ப கசகசன்னு இருக்கு. ஆஃப்டர் ஆல் ஒரு 140 டேட்டாஸ்க்கே நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கேன், இன்னும் போயிட்டே இருக்கு. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டாவை இப்போ ஃபுல்லா டேபிள் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும். அப்பதான் இந்த டேட்டாவை நம்ம ஃபில்டராவது பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய எக்ஸல்ல ஸ்டார்டிங்ல இந்த A1 அப்படிங்கிற இந்த ரோஸ்ல வச்சு கண்ட்ரோல் A அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஹோல் டேட்டாவும் உங்களுக்கு செலக்ட் ஆயிடும். இந்த ஹோல் டேட்டா செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா இன்சர்ட்டுக்குள்ள போயிட்டு டேபிள் அப்படின்னு நீங்க கொடுத்தாலும் சரிதான், இல்ல அவங்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க Ctrl+T கொடுங்க அப்படின்னு. இதுல Ctrl+T கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது டேபிள் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆகும்போது மை டேபிள் ஹஸ் ஹெட்டர்ஸ் அப்படின்றத டிக் பண்ண சொல்லும். டிக் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா டேபிள் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆயிடும். இப்ப டேபிள் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா இங்க டேபிளுடைய ஸ்டைல்ஸ் மல்டிபிள் ஸ்டைல்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு எந்த ஸ்டைல்ஸ் உங்களுக்கு ஓகேவா தெரியுதோ அந்த ஸ்டைல்ஸை கூட நீங்க இதுல பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது பிளாக் அண்ட் ஒயிட்டா போறதுனா போய்க்கலாம், இல்ல ஒரு கிரேஷ் கலர், ரெட்டிஷ், ப்ளூ, இந்த மாதிரி என்ன மாதிரியான ஃபார்மேட்ல உங்களுக்கு அந்த டேட்டா செட் வேணுமோ அந்த ஃபார்மேட்ல உங்களுடைய டேட்டா செட்டை நீங்க டிசைன் பண்ணிக்க முடியும். எஸ், இதுதான் என்னுடைய ஃபைனல் டேட்டா செட். ஸோ இதுலயே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மேலேயே ஃபில்டர் ஆப்ஷன் காமிச்சு கொடுத்துருவாங்க. பியர் ப்ரெஷருக்கு ஒரு ஃபில்டர் இருக்கு, யுவர் அகாடமிக் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுக்கு ஃபில்டர் இருக்கு. ஜஸ்ட் அது அந்த ஃபில்டரை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மொத்தமாவே இவ்வளவுதான் இருக்கு. ஹை ஸ்கூலு, போஸ்ட் கிராஜுவேட், அண்டர் யூஜி கிராஜுவேட் இவ்வளவுதான் இருக்கு. ஸோ இதுல எனக்கு எது எதெல்லாம் வேணும் அப்படிங்கிறத நம்ம டிக் பண்ணிட்டோம்னா, இப்ப ஹை ஸ்கூல் மட்டும் வேணும்னு நான் டிக் பண்ணிட்டேன்னா ஓகே கொடுக்கும்போது வெறும் ஹை ஸ்கூலோட டேட்டா மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். இந்த இடத்துல நீங்க ரெக்கார்ட்ஸை பாத்துக்கலாம். Ctrl+A கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 140 ரெக்கார்ட்ஸும் நம்மளுக்கு வந்துட்டு தெரிஞ்சிடும். இந்த கீழே இருக்கிறதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். இதுல 29 மட்டும் தான் நம்மளுக்கு இப்போ செலக்டிவா இருக்கு. ஏன்னா நம்ம பண்ணது என்ன அப்படின்னா இது மட்டும் தான் கொடுத்துருக்கோம். லைக் எப்படின்னா ஹை ஸ்கூலோடது மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அதனால நம்மளுக்கு இந்த 21 ரெக்கார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு காமிக்குது. இதே நான் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா எனக்கு 140 ரெக்கார்ட்ஸும் எனக்கு ஷுவரா கிடைச்சிருக்கும். ஸோ ஃபில்டரோட யூசேஜ் இதுதான். ஸோ ஒவ்வொரு ஃபில்டர்ஸ்லயும் நீங்க அந்த மாதிரி போய் பார்த்துக்கலாம். நாட் ஒன்லி இன் திஸ், இதுல ஸ்டடியோட என்விரான்மெண்ட், நாய்ஸி, பீஸ்ஃபுல், டிஸ்ரப்டட் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதுலயும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா பர்டிகுலரா நம்ம வந்து செலக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த இடத்துல நீங்க ஃபில்டர் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலே லெஃப்ட் சைட்ல பார்த்தாலே தெரியும் 140 ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கு. அதுல 38 ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ண டிஸ்ரப்டட் அப்படிங்கிற ஸ்டடி என்விரான்மெண்ட்ல இருந்து இருக்கக்கூடிய டேட்டா செட். ஆனா என்ன இதுல ஒரு சிக்கல் அப்படின்னா நான் மறுபடியும் பழைய ஸ்டேஜுக்கு போகணும்னா செலக்ட் ஆல் கொடுத்து ஓகே கொடுத்தாதான் உண்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல ஃப்ரீ ஸ்பேன்ஸ் எப்படி பண்ணணும், பேசிக்கான ஃபங்க்ஷன் ஃபார்முலாஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். மறக்காம நம்மளுடைய ஐஏ பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ரெகுலரா அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். டாடா, பை பாய்.